வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் பலுப்பாங் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸுக்கு தான் போக போகிறோம். எதுக்காக போகிறோம்னா, சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட ட்ரெடிஷ்னலாக இருக்கலாம், அந்த கடைகளாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மக்களே. நம்மவும் அந்த வழியை பார்த்து தான் போயிட்டுருக்குறோம் மக்களே. அசாம்லேருந்து 50 கிலோமீட்டர் தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இந்த காலநிலையே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மலைகளாக இருக்கலாம், அது மட்டும் கிடையாது, அந்த மலைகளோட தாழ்ந்தாட்டு காணப்படுற அந்த மேக மூட்டம் எல்லாம் பனி மூட்டம் மட்டும் பயங்கரமாக இருக்குது. ஒரு சில்னஸ் பயங்கரமாக கொடுக்குது. காரணம் என்னென்னா, ரெண்டு பக்கமும் சூப்பரான அடர்ந்த காடுகளாக இருந்துகிட்ருக்கு. நடுவில் தான் நம்ம போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு வைபாக இருந்துகிட்ருக்கு மக்கள். அருணாச்சல் பிரதேசத்தில் இந்த ஒரு ஃபால்ஸ் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. நிறைய ஃபால்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு ஃபால்ஸு கொஞ்சம் சேஃப்டியாட்டு நல்லா இருக்குது, குளிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குமே. அதனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆட்டு 10 rupees கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மவும் கொடுத்துட்டு உள்ளாடி என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். உள்ளே போய் குளிக்க தான் போகிறோம். நீங்களே பாருங்கள் எப்படி அந்த வைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காடுகளில் இருந்து நேரடியாக பாயிற அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கு வேற ஒரு லெவல் ஆனந்தமாக இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ ஆட்கள் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. இங்கே ஒரு சண்டேயாக இருந்தாலும் ஒரு லீவு நாளாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அதனால தான் என்ஜாய் பண்ண போகிறோம் மக்களே. கன்னியாகுமரி டு லடாக் வந்து நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் என்னோட சஜஷன் என்னென்னா, கன்னியாகுமரி டு அருணாச்சல் பிரதேஷ் இதுதான் ஒரு பெஸ்ட்டு டெஸ்டினேஷனாக இருக்கும். அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸாகிட்டு ஒரு வேறு லெவல் வைப்போட ஒரு எல்லா ஒரு கிளைமேட்டையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்களே.